சமூக நீதியை பற்றி இப்போ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக சொல்லலாம் என்று நினைத்தேன். ஏனென்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எந்த அளவிற்கு தேவை என்பதற்கான ஒரு சின்ன ஒரு சம்பவம். அதை சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சந்திராயன் 1 தெரியும். நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டிருந்த முதல் செயற்கைக்கோள். அப்பொழுது டாக்டர் கலாம் 11வது இந்திய குடியரசுத் தலைவர். அங்கே அவரோட நான் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சந்திராயன் ஏவுவதற்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஏவுகிறோம். முதல் முறையாக அது வரைக்கும் நம்ம 2 ஆர்பிட் தான் போயிடுவோம். ஒன்று ஜியோசெகண்டஸ் ஆர்பிட் 33,000 கிலோமீட்டருக்கு உயரத்தில் போவோம். இன்னொரு ஆர்பிட் லோ எர்த் ஆர்பிட் 10,000 கிலோமீட்டருக்கு உயரத்துக்கு போவோம். 2 இடத்து தான் ராக்கெட் அனுப்ப முடியும். முதல் முறையாக எர்த் ஆர்பிட்டை தாண்டி டிரான்ஸ்லூனார் ஆர்பிட்டுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் லூனார் ஆர்பிட்டை சுற்ற போகிறோம். இது மிகப்பெரிய சேலஞ்ச். இது ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம். அப்போ டாக்டர் கலாம் அவர்களது ஆலோசனையின்படி மூன் இம்பேக்ட் ப்ராப் என்ற ஒரு சேட்டலைட் ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கி அதை மூணில் லேண்ட் பண்ண வச்சாங்க. அதிலேருந்து டேட்டா வந்தது, எல்லாம் பண்ணாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திராயன் 1 லான்ச் ஆச்சு. இந்த உலகிற்கு 40 நாளைக்கு முன்னால், அதாவது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்து விட்டோம் என்று உலகிற்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 40 டேஸ்க்கு முன்னால் நாசாவில் ஒரு ரெவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. அந்த ரெவ்யூ மீட்டிங் அப்துல் கலாமும் நானும் போயிருந்தோம். நாசாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய JPL ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்ட்ரி, அந்த லெபார்ட்ரிக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் இணைந்து எப்படி இந்த நிலவிலே தன்னிருப்பதை கண்டறிந்தோம் என்று டாக்டர் கலாமுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஒரு 45 மினிட்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் போச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை நான், பட்டு அது போச்சு. போன உடனே டாக்டர் கலாம் 2 விஞ்ஞானிகளையும் வாழ்த்திட்டு, இது மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க, இதை நீங்கள் வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அங்கே அப்ரூவல் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அந்த நாசாவுடைய சீஃப் சயின்டிஸ்ட் எந்திரிச்சு டாக்டர் கலாம், ஐ வுட் லைக் டு மேக் எ ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஹியர் அப்படின்னு சொன்னார். கலாம் சார் என்னை பார்த்தார். நோட் த பாயிண்ட் அப்படின்னாரு. எஸ் சார், ஐ எம் ஆல்ரெடி நோட்டிங் த பாயிண்ட் அப்படின்னு. அவர் சார், நாங்கள் பல்வேறு நாடுகளோட இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனையோ நாடுகளில் ஒர்க் பண்ணோம். இதுவரை அமெரிக்கா 3 முறை முயற்சி செய்தது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு ஃபெயிலியர். ரஷ்யா 6 முறை முயன்றது, ரஷ்யா 3 முறை முயன்றது, அதுவும் ஃபெயிலியர். சைனா 6 முறை முயன்றது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு, அதுவும் ஃபெயிலியர். பட் என்றைக்கு இந்தியாவோடு நாங்கள் சேர்ந்தோமோ முதல் முயற்சியிலேயே வெற்றி என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் அ சக்ஸஸ் என்று சொன்னார். உடனே எப்படி நடந்தது என்று கேட்டார். உடனே இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டார். அவர் சொன்னார், த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா ஆன் த சப்ஜெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு ஒரு ஆழமான அறிவு, அந்த நுண்ணறிவு தான் இதற்கு காரணம் என்று அவர் சொன்னார். உடனே டாக்டர் கலாம் பார்த்தியா, புரிஞ்சா அப்படின்னு என்னை கேட்டார். நான் பக்கத்தில் இருக்கேன். எஸ் சார், புரிஞ்சு சார். என்ன கேட்குறான்னு எனக்கு புரியல. அப்போ அவர் புரிஞ்சான்னு கேட்டார். எஸ் சார், புரிஞ்சுன்னு சொன்னேன். சரின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மதிய லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்த சொன்னார். என்ன திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்த சொல்கிறாருன்னு பார்த்தா, அங்கே போய் ஒரு கடை இருந்தது. அந்த நாசா காம்பஸ்லேயே ஒரு கடை இருக்குது, மால் மாதிரி இருக்குது. நிறுத்த சொல்லி இறங்கி செக்யூரிட்டியெல்லாம் வந்தாங்க, எல்லாம் இறங்கினாங்க. அந்த கடை கூட்டு போ அப்படின்னாரு. இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்குன்னாங்க. அங்கே போன உடனே, இங்கே ஆனியன் ட்ரிங்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். எஸ் சார், இருக்குது சார். ஆனியன் ட்ரிங்க்னால் நம்ம ஊரில் வெங்காய பஜ்ஜி போடும்ல, அந்த வெங்காய பஜ்ஜி. நம்ம ஊர் வெங்காய பஜ்ஜி மொத்தமாக மூடி இருக்கும். அங்கே ரவுண்டாக இருக்கும் வெங்காய பஜ்ஜி, பெரிய வெங்காயம். அந்த வெங்காய பஜ்ஜி, சார் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். நாசாவில் நான் 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கும் போதும்
நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன். அதனால் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன் வெங்காய பஜ்ஜி. அது இங்கே கிடைக்குதான்னு கேட்டேன். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னாரு. இங்கே சாப்பிட்டு முடித்தோடனே சாப்பிட ஆரம்பித்தோம். நிறுத்து அப்படின்னாரு. சார் பசிக்கு சார், சாப்பிட்றதுங்க சார் அப்படின்னு. இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு சாப்பிடு அப்படின்னாரு. எங்கே நான் சாப்பிட மத்தியானம் வெங்காய பஜ்ஜி சூடாக கொண்டாந்து வச்சுருக்கான், அவர் சாப்பிட்றாரு, என்னை சாப்பிட விட மாட்டேன்ட்டார். பதில் சொல்லிட்டு சாப்பிடுங்க. நீ இங்கே வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னார். ஐஐடி ஜேஇக்கு ஐஐடி போனோன்னா மாணவர்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கேட்டார். சார் அது 95% மேலே எடுக்கணும், அப்போ தான் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போக முடியும் சார், இல்லைன்னா போக முடியாது. அப்படியா, சரி. ஐஐடி போயிட்டு அவன் எங்கே போவான் அப்படின்னு கேட்டார். சார் ஐஐடி போய் முடிச்சாச்சுன்னா மெஜாரிட்டி ஒரு 90% அமெரிக்கா போயிடுவான், வெளிநாடு போயிடுவான் சார். வெளிநாடு போய் நல்ல லட்சக்கணக்கான சேலரி வரும் சார். 25 லட்சம் 30 லட்சம் வருஷத்துக்கு கிடைக்கும் சார், நல்ல சேலரி கிடைக்கும். அப்படியா, சரி, ஓகே. அவன் போயிட்டான். டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் சார்? அப்போ நீட்டு கிடையாது அவர் கேட்கும்போது. டாக்டர் ஆகணும், அதுவும் ஒரு 96% 99% எடுக்கணும் சார், எடுத்தால் தான் டாக்டர் ஆக முடியும். ஓகே, அவங்க போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து அப்போ 95லேருந்து 90% எடுத்த மாணவர்கள் சார், அவங்கெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு 10-15 நல்ல காலேஜ் இருக்குது சார், அதுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து அவங்க சரி அங்கே படிச்சுட்டு என்னங்க போவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் சார், லட்சக்கணக்கில் சேலரி கிடைக்கும், அவங்க போயிடுவாங்க. அப்போ 80லேருந்து 90% எடுக்கிற மாணவன் எங்கே போவான் அப்படின்னு சார்? அதுக்கு அடுத்து டயர் 2 சிட்டிஸில் இருக்கக்கூடிய காலேஜ் போவான் சார். அங்கே காம்பஸ் இன்டர்வியூலாம் போவானா? அதெல்லாம் போக மாட்டாங்க சார், ஏதோ வாய்ப்பு கிடைச்சா போவாங்க. நீ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுன்னு கேட்டார். 12th சார். 12th நான் 82% சார். நீ எங்கே படித்த? நான் படிக்கும்போது சார் 15 காலேஜ் தான் இருந்துச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில். டோக் 1 டோக் 2 தான் இருந்துச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் தான் லாஸ்ட்டு செட், இன்டர்வியூ செட்டு. எங்களுக்கு அடுத்து நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் வந்துருச்சு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்துருச்சு சார். என்னால் 82% எனக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ 500 காலேஜ் இருக்குது, சீட்டு கிடச்சிருச்சு. எனக்கு அப்போ இன்ஜினியரிங் கிடைக்கல, நான் மேத்ஸ் படித்தேன் சார் அப்படின்னு. அப்படியா, சரி. இப்போ நீ எங்கே வேலை பார்க்குறேன் சார்? நான் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் போர் விமானம் செய்யக்கூடிய லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ் பண்ணக்கூடிய இதில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். அப்படியா, யார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்? இந்த அப்துல் கலாம் ஒருத்தர் இருக்கார் சார், அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டார். கேட்டு சரி, இப்போ புரியுது அவனுக்கு. அதாவது 95% மார்க் அதிகமாக எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடி முடிச்சுட்டு, ஐஐடியிலலாம் யாருக்கு கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும், சமூக நீதிப்படி முடிச்சுட்டு வெளிநாடு போயிடுறான். அதுக்கு அடுத்து வரவன் அவன் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனி போயிடுறான், எல்லாம் போயிடுறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 சயின்டிஃபிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. இஸ்ரோ, டிஆர்டிஓ, சிஎஸ்ஐஆர், அட்டாமிக் எனர்ஜி. இந்த 4 சயின்டிஃபிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாணவர்கள் 70லேருந்து 80% எடுக்கக்கூடிய மாணவன் மட்டும்தான் கிடைக்கிறான். அவனை வச்சு தான் நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிஞ்சோம், நிலவுக்கு மங்கள்யானுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை அனுப்பணும். அவனை வச்சு தான் அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ் இத்தனை ஏவுகணைகளை உருவாக்கணும். அவனை வச்சு தான் இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றி காண்பித்தோம். அந்த 70லேருந்து 80% எடுத்த மாணவனை வைத்துத்தான் இதை செஞ்சோம். புரிஞ்சுக்கிட்டியா? பெரியாருடைய சமூக நீதியே அப்படின்னு எங்கே கேட்டார்? நாசாவில் வச்சு கேட்டார். பாதி பேருக்கு தெரியாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னாலே ஏதோ ஒரு கேவலமாக எல்லாருமே வந்து இவங்க அள்ளி கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் மாதிரி, இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துட்டோம், அதனால் வந்து தரம் கெட்டு போச்சு, இந்த நாடே கெட்டு போச்சு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் 10% இடபிள்யூஎஸை கொண்டு வந்தவர்கள். அவர்கள்தான் இந்திரா சாகானி வழக்கில் 9 ஜட்ஜஸ் கொண்ட வழக்கில் 50% மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்ற வழக்கை நீர்த்து போக செய்து, அரசியல் சாசன திருத்த சட்டம் 103 மாற்றி, ஆர்டிகிள் 15(6) ஆர்டிகிள் 16(6) மாற்றி, இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் நலிவுற்ற முற்பட்ட பிரிவினருக்கு 10% என்று கொண்டு வந்து அதை நீர்த்து போக செய்தவர்கள் அவர்கள்தான். ஓகே, இப்போ இடஒதுக்கீடு என்பது இங்கு தரம் குறைந்தவர்கள் போட்டி போடுவதற்கு அல்ல, அனைத்து தரப்பினரும் வாய்ப்பும் முயற்சியும் பயிற்சியும் ஒருத்தருக்கு கிடைக்கும் என்றால்
அவர்களால் தன் திறமையை நிரூபிக்க முடியும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சத்தியம். இப்போ அந்த வாய்ப்புக்கு தான் அந்த சமூக நீதிக்காக இவ்வளவு போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள் தொகை கொண்ட 60லிருந்து 70% மக்கள் தொகை கொண்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓபிசிஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இன்று வரை 2024 வரை 12% தான் இடஒதுக்கீடு மத்திய அரசில் பெறுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு சமூக அநீதி ஏற்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே இடஒதுக்கீடு என்பது, நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி நேற்று வந்த டேட்டா, வெஸ்ட் பெங்காலில் இடபிள்யூஎஸ்க்கு 0 மார்க் இருந்தால் போதும், இடபிள்யூஎஸ்க்கு கோட்டா. இது என்ன சமூக நீதின்னு தெரியல. இந்த ஜிப்மரில் போன 2022-23 ஜிப்மரில் ஓபிசிக்கு 437 மார்க்கு, எம்பிசிக்கு 300 மார்க்கு. ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு 127 மார்க் எடுத்தால் கோட்டா சீட்டு கட் ஆஃப் மார்க். இது என்ன தகுதியை உறுதிப்படுத்துதுன்னு தெரியல. அப்போ சமநீதி இங்கு மறுக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக டேலைட் ராபரி இது நடக்குது. இப்போ இந்த டேலைட் ராபரியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு இத்தனை மாநாடுகளும் இத்தனை கருத்தரங்குகளும் நடத்தினா கூட இவ்வளோதான் கூட்டம். ஆனால் இங்கே கூடியிருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேருக்கு சமானம். ஏன்னா நீங்கள் அந்த 1000 பேர்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்துக்களை விதைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இப்போ இத்தனை வாய்ப்புகளையும் ஏன் இதை இவர்கள் மறுக்கிறார்கள்? 1951 கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்து, எஸ்சி எஸ்டிக்கு சென்சஸ் எடுத்து, அந்த சென்சஸை நிறைவேற்றுவதற்கு 10 வருடம் போராடி 61 தான் எஸ்சி எஸ்டியை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த கடந்த 10 வருஷமாக சென்சஸை எடுக்கலை. இந்த சென்சஸில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஓபிசிஏ அப்படின்னு ஒரு காலத்தை சேருங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த ஓபிசியை சேர்த்தா என்ன? கேஸ்ட் சென்சஸில் ஓபிசியை நீங்கள் சேர்த்தா எஸ்சி எஸ்டி இருக்குது, ஓபிசியை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க என்று கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்பதற்கு இன்றைக்கு இதுக்கான ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லை திமுகவினுடைய 40 எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர வேண்டும். பிரைவேட் மெம்பர் பில்லு சென்சஸ் எடுக்கணும், அதில் தமிழக அரசினுடைய தீர்மானத்தின்படி சென்சஸ் எடுக்க வேண்டும், அதில் ஓபிசியையும் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பிரைவேட் மெம்பர் பில்லாக நீங்கள் கொண்டு வந்து பாராளுமன்றத்தை வலியுறுத்தி இதை செயல்படுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் ஆவணம் செய்ய வேண்டும். அதற்கு திரு இளங்கோவன் அவர்கள் அதை எடுத்து சென்று தமிழக அரசிடம் சேர்ப்பார் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக சேர்ப்பார். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இதை செய்வார். ரெண்டாவது, இந்த சர்வே பீகார் கவர்மெண்ட்டு சர்வே எடுத்தது. பீகார் கவர்மெண்ட்டு கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் எடுத்து அதை பீகார் உயர்நீதிமன்றம் இப்போ அதை செட்டிசைட் பண்ணி வச்சுருக்கு. காரணம் 50%க்கு மேலே நீங்கள் போகக்கூடாது என்று காரணத்தை சொல்லி செட்டிசைட் பண்ணியிருக்கு. அப்புறம் எப்படி இடபிள்யூஎஸ் 50%க்கு மேலே போச்சு? இப்போ அது கொஸ்டின் மார்க். இன்றைக்கி 1980 எம்ஜிஆர் அவர்கள் 50% ஓபிசி ரிசர்வேஷனை பேக்வர்ட் கிளாஸுக்கு கொடுக்கும் பொழுது அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் நீங்கள் டோர் டு டோர் கண்டக்ட் பண்ணுங்க என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது. அதை பேஸ் பண்ணி தான் அம்பாசங்கர் கமிஷன் அமைக்கப்பட்டது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ்ட் வைஸ் டோர் டு டோர் எனுமரேஷன் டேட்டா நடந்தது, கலெக்ஷன் டேட்டா நடந்துச்சு. அந்த அம்பாசங்கர் கமிஷனுடைய டேட்டா வச்சு தான் ஜனார்த்தன் கமிஷன் டேட்டா கொடுத்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களது அந்த 69% நம்ம 9th ஷெட்யூலில் சேர்ப்பதற்கு அந்த டேட்டா வச்சு தான் ப்ரெசென்ட் பண்ணி அதை 9th ஷெட்யூலில் சேர்ப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க. இப்போ இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸை எனுமரேஷன் 2000ஆவது ஆண்டில் ரங்கராஜன் கமிட்டி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் ரங்கராஜன் கமிட்டி ரிப்போர்ட் படி தான் 2001 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த ரங்கராஜன் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, சென்சஸை தவிர அனைத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வேயும் தமிழக அரசு மாநில அரசு பண்ணுவதற்கு உரிமை இருக்கிறது
என்று அந்த ரங்கராஜன் கமிட்டியினுடைய கமிஷன் சொல்லுது. அனைத்து சர்வேயும் எடுக்கலாம் நீங்கள். அதில் ஒன்று பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. அவ்வளோதான் சென்சஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம். டீலிமிட்டேஷன் பண்ண முடியாத ஒழிய மற்றபடி கம்ப்ளீட்டாக கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் நடத்தலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கு உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட். ஜெயலலிதா அவர்களுக்கு காயத்ரி வெர்சஸ் தமிழ்நாடு கேஸில் இந்த குவான்டிஃபையபிள் டேட்டாவை கொடுங்க, எனுமரேஷன் எடுத்து கொடுங்க என்று சொல்லி உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட். இப்போ இத்தனை உத்தரவுகள் இருந்து கேஸ்ட் வைஸ் எனுமரேஷனை எடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். இது நம்ம அனைத்து கூட்டமைப்பினுடைய கோரிக்கை. இதை நீங்கள் முதல்வர்கிட்ட தான் சொல்லணும். கேஸ்ட் வைஸ் எனுமரேஷனை கொண்டு வந்து இதன் மூலமாக நமது சென்சஸ் வரும்பொழுது, ஓபிசி சென்சஸ் வரும்பொழுது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்ட மக்கள், சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பிற்பட்ட மக்கள், மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டு படி 3 இண்டிகேட்டர் போட்டாங்க. 11 இண்டிகேட்டர், 22 மார்க். சோசியல் இண்டிகேட்டர் 3 × 4 மார்க் முன்னாங்க 12 மார்க். எஜுகேஷனல் இண்டிகேட்டர் 4 × 2 மார்க், 4 2 6 மார்க். எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் 4 × 1 4 மார்க், மொத்தம் 22 மார்க். இந்த 22 மார்க்கில் 11 மார்க்குக்கு குறைவாக எடுத்த அனைத்து சமூகங்களும் சேர்ந்து இந்த சமூகங்கள் தான் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், பேக்வர்ட் கிளாஸ் என்று உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த கேட்டகரியை மனதில் வைத்து இங்கு இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் டேட்டா, தமிழக அரசு எடுக்கக்கூடிய டேட்டா உண்மையிலேயே இது ஒரு முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இதை நடத்தணும். இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸை எடுத்து, சர்வேயை எடுத்து இந்த ரெக்கார்டு நம்ம உருவாக்கலை அப்படின்னா, குவான்டிஃபையபிள் டேட்டா, காயத்ரி வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் டேட்டா எப்படி பீகாருடைய கேஸ் இப்போ நிதிஷ்குமாருடைய சர்வே தள்ளுபடி செய்யப்பட்டதோ அப்படி தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 9th ஷெட்யூல் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு இருக்கோம். ஆனால் குவான்டிஃபையபிள் டேட்டா கொடுக்கலைன்னா எந்த நேரமும் இதுவுக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அதையும் நம்ம செய்தாக வேண்டும். எனவே இந்த சென்சஸும் இந்த கேஸ்ட் வைஸ் சர்வேயும் கண்டிப்பாக தேவை. சென்சஸில் ஓபிசி இன்க்ளூட் ஆகணும். இதுக்காக அனைத்து சமூக நீதி கூட்டமைப்பும் வலியுறுத்த வேண்டும். பாராளுமன்றத்திலே திமுகவினுடைய 40 எம்பிக்களும் இதற்காக போராட வேண்டும், பாராளுமன்றம் சந்திக்க வேண்டும், இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.